என்னுடைய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனில் ஆல்னு கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். என்னுடைய வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ண. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சேஃபாக இருங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக செடிகளை வந்துட்டு பாட்டில் வந்து வச்சுருப்போம் இல்லைங்களா? அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி டைரெக்டாக மண்ணிலேயே வந்து வச்சுருந்துருப்போம். ஸோ இந்த செடிகள் வச்சு இப்போ ஒரு 6 மாதம் ஆயிருக்கலாம், இல்லைன்னா ஒரு 1 இயர் கிட்டவே ஆயிருக்கலாம். ஸோ அந்த மண்ணில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள்லாம் செடிகள் மூலமாக எடுக்கப்பட்டு அந்த மண் வந்து கொஞ்சம் வளம் வந்து கம்மியானதாக மாறி இருக்கும் இல்லைங்களா? ஸோ அப்படிப்பட்ட மண்ணினுடைய வளத்தை மேம்படுத்த உதவக்கூடிய ஒரு அருமையான ஒரு ஐடியா தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த விஷயத்தை வந்து நம்ம மந்த்லி ஒன்ஸோ இல்லை 2 months ஒன்ஸோ வந்துட்டு தொட்டிகளில் வந்து சேர்த்திட்டே இருக்கும் பொழுது நம்ம வந்து மண்ணை வந்து வருஷம் வருஷம் மாற்றணும்னு அவசியம் வந்து ஏற்படாது. ஒரு 3 years வரைக்கும் நம்ம அப்படியே மெயின்டைன் பண்ணி கொண்டுட்டு போகலாம். செடியினுடைய வளர்ச்சியும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அமேசிங்காகவே இருக்குது. பூக்களும் வந்து நல்லாவே எடுத்து வருது. ஸோ அது என்ன ஐடியா அப்படின்றத வந்து கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இடையில நான் ஏதாவது வந்து பாயிண்ட் சொன்னேன் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா மிஸ் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஓகே, செடியினுடைய மண்ணினுடைய வளத்தை வந்து அதிகப்படுத்துறதுக்கு நான் எடுத்துக்கூடிய முதல் இன்க்ரீடியண்ட், மெயினான இன்க்ரீடியண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மண்புழு உரம் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மண்புழு உரம் வந்து ஒரு தொட்டிக்கு வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு 250 கிராம் வந்து இருக்கிற அளவுக்கு வந்து எடுத்திருக்கேன். மண்புழு உரத்தினுடைய நன்மைகள் வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். இது மண்புழு வந்துட்டு அந்த சில பொருட்களில் போயிட்டு அதை வந்து சாப்பிட்டுட்டு அது இடுற கழிவுகளை தான் வந்து நம்ம மண்புழு உரம், வெர்மி கம்போஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா செடிகளில் வந்துட்டு நிறைய நன்மைகளை ஏற்படுத்துது. அந்த மண்ணினுடைய வளத்தை வந்துட்டு மேம்படுத்த உதவக்கூடிய நிறைய சத்துக்கள் இருக்குது. மைக்ரோ நியூட்ரியன்ட், மேக்ரோ நியூட்ரியன்ட் நிறைய இருக்குது. மெயினாக இது வந்து நான் டாக்ஸிக், எந்தவித ஒரு ஹார்ம்ஃபுல்லும் வந்து செடிகளுக்கு கிடையாது. அதே மாதிரி ஹார்ம்ஃபுல்லாக இருக்கக்கூடிய பேத்தஜன்ஸையும் வந்துட்டு இது அழிக்கக்கூடிய சக்தி கொண்டது. ஸோ இந்த மாதிரியான நன்மைகள் நிறைய வந்து நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ 250 கிராம் மண்புழு உரம் வந்து நான் எடுத்திருக்கேன். இதுக்கு அடுத்த இன்க்ரீடியன்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நீம் கேக் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீம் கேக் பவுடர் தான் வந்து நான் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் அளவுக்கு வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் 4 கப் மட்டும் எடுத்திருக்கேன். மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 6 டேபிள் ஸ்பூன் எடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் 100 கிராமுக்கு. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய ஒரு கைப்பிடி அளவு கொஞ்சமாக எடுத்து போட்டிங்கன்னா கூட நீங்கள் போதுமானதாக இருக்கும். உங்கள்கிட்ட மெஷரிங் கப் வந்து இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மொத்தமாக பார்த்திங்கன்னா 100 கிராம் வந்து நீம் கேக் எடுத்திருக்கேன். இதனுடைய நன்மைகளும் வந்து பார்த்திங்க அப்படின்னா குறிப்பிட்ட அளவு வந்துட்டு என்பிகே கண்டென்ட் வந்து இருக்குது. தென் வந்து வேர்ப்புழுக்கள் வந்துட்டு எதுவுமே ஏற்படாமல் அந்த வேர் வந்தனுடைய வளர்ச்சிக்கு வந்து உதவக்கூடிய அருமையான ஒரு ஃபர்டிலைசர்னு இதை வந்து நம்ம சொல்லலாம். இதை நான் பற்றின ஒரு டீட்டெயில்டு வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு வந்து என் கார்டில் வந்து கொடுக்குறேன், அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க்லேயும் வந்து கீழே கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் ராக் பாஸ்பேட் தான் வந்து நான் எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து எடுத்தால் போதுமானதாக இருக்கும். இதில் வந்து பாஸ்பரஸ் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கிறதுனால இப்போ வந்து நம்ம பாஸ்பரஸ் ரிச்சாக இருக்கக்கூடிய ஒரு ஃபர்டிலைசர் கொடுத்தோம் அப்படின்னா செடிகளுக்கு வந்து ரொம்ப நன்மைகள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ அதனால் ஆர்கானிக் ராக் பாஸ்பேட் எடுத்திருக்கேன். இது இல்லாதவங்க வந்து போன் மீல் கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்தால் போதும். இதனை பற்றின ஒரு டீட்டெயில்டு வீடியோவும் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுவும் நான் என் கார்டில் வந்து கொடுக்குறேன், அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அடுத்த இன்க்ரீடியன்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் பனானா பீல் பவுடர் தான் வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து நம்ம எடுத்து வெயிலில் காய வச்சுட்டு நமக்கு எப்போல்லாம் அதிகமாக கிடைக்குதோ அதை வந்து இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இது வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃபர்டிலைசருங்க ரோஸ்க்கு. ஸோ இது வந்து பொட்டாசியம் ரிச்சாக இருக்கிறதுனால இதையும் நம்ம வந்து ஒரு தொட்டிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திங்க அப்படின்னா போதுமானதாக இருக்கும். நான் பனானா பீல் மட்டும் எடுக்காமல் அதோட சேர்த்து ஆரஞ்சு பீலும் வந்து கலந்து வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் எது கிடைக்குதோ அது வந்து எடுத்துக்கலாம். இது வந்து இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இதனுடைய நன்மைகள் வந்து சொல்லிகிட்டே போகலாம். இது வந்து ஆல்ரெடி கார்டனிங் வச்சுருக்கவங்களுக்கு வந்து இது எந்த அளவுக்கு நன்மைகள் தரக்கூடியது அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ரோசஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பூக்கள் வந்து அதிகமாகவே மொட்டுக்கள் வந்து எடுத்து வரும். ப்ளஸ் வந்து பிளான்ட்டுக்கு வந்து ஒரு டிசீஸ் ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கு இது சூப்பராகவே வந்து ஒர்க் ஆகும். செடியினுடைய வளர்ச்சிக்கு வந்துட்டு ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணக்கூடியது இந்த பனானா பீல். இந்த மாதிரி ஏகப்பட்ட நன்மைகள் வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்லோ ரிலீஸ் ஃபெர்டிலைசர் தான் எடுத்திருக்கேன். மெயினாக வந்து பயோ ஃபெர்டிலைசர் வந்து பாஸ்போபாக்டீரியா, அசோஸ்பைரிலம், அப்புறம் சூடோமோனாசஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்தோம்னாவே போதும். ஒரு தொட்டிக்கு வந்து ஒவ்வொரு டீஸ்பூன் அளவு எடுத்துக்கிட்டோம்னாவே போதுமானதாக இருக்கும்.
இது 3மே வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நுண்ணுயிர்கள் வந்து அந்த மண்ணில் வந்து பெருகிறதுக்கு வந்து ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது. ஸோ அதனால் இது எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது சில பேர் வந்து நினைக்கலாம் இது எல்லாமே இத்தனை பொருளெல்லாம் என்கிட்ட இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க வந்துட்டு இந்த மண்புழு உரம், அப்புறம் இந்த நீம் கேக் பவுடர் வந்து எடுத்துக்கோங்க. அப்புறம் தாராளமாக பனானா பீல் வந்து சேர்த்திக்கலாம். இது வந்து 1 டேபிள் ஸ்பூனுக்கு நீங்கள் 2 டேபிள் ஸ்பூனாக கூட சேர்த்திக்கலாம். அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் வரப்போகிறது கிடையாது. இல்லை பனானா பீல் அப்படியே முழுசாக நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் மண்ணில் வந்து ஒரு 15 சென்டிமீட்டருக்கு உள்ள அந்த பாட்டில் உள்ளே வந்து நீங்கள் பக்கத்தில் அந்த ரூட் கொஞ்சம் தள்ளி நீங்கள் வந்து அப்படியே பதிச்சு வச்சிட்டிங்கன்னா கூட நல்ல ஒரு ஸ்லோ ரிலீஸ் ஃபர்டிலைசராக இது வந்து ஒர்க் ஆகும். ஆர்கானிக் ராக் பாஸ்பேட் சேர்த்திடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரைகோடெர்மா விரிடி. இப்போ நீம் கேக் பவுடர் சேர்த்துட்டதுனால இது வந்து நம்ம சேர்த்து தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வேர்பூஞ்சான், வேரழுகல் நோய், இந்த வாடல் நோய்கள்லாம் உண்டாகுது இல்லைங்களா, அதை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு இது ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணுது. ஸோ இது வந்து நம்ம இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து இப்போ நீம் கேக் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது இல்லை அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் வந்து இது 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் இப்போ சேர்த்திக்கிறேன். அடுத்தது கொஞ்சமாக அசோஸ்பைரிலம் சேர்த்திக்கிறேன். அடுத்தது கொஞ்சமாக பாஸ்போபாக்டீரியம் வந்து சேர்த்திக்கலாம். இதை வந்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நீங்கள் செடி வைக்கும் பொழுதே வந்துட்டு இந்த நுண்ணுயிர் உரங்கள்லாம் வந்து நீங்கள் சேர்த்துருந்தீங்க அப்படின்னா இப்போ இல்லை அப்படின்னாலுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் நார்மலாகவே வந்துட்டு மண்புழு உரம், அப்புறம் இந்த நீம் கேக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாழைப்பழ தோல் இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்துக்கலாம். இப்போ போன் மீல் இல்லை அப்படின்றவங்க வந்துட்டு பாஸ்பரஸ் ரிச்சாக இருக்கக்கூடிய வேறு ஒரு ஃபர்டிலைசர் கூட நம்ம எடுத்துக்கலாம். காஃபி பவுடர் வந்து சேர்த்திக்கலாம். இந்த குறிப்பிட்ட அளவுக்கு வந்துட்டு பனானா பீல்லையும் வந்துட்டு பாஸ்பரஸ் இருக்குது, காஃபி பவுடர்லேயும் வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் கூட நீங்கள் வீட்டில் கிடைக்கிற பொருள் கூட நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக நான் வந்து தண்ணி வந்து அப்படியே ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கிறேன். ஏன்னா நுண்ணுயிர் உரங்கள்லாம் வந்து நம்ம சேர்த்திருக்கோம் இல்லைங்களா, அது வந்து இன்னும் நல்லா பெருகி வரத்துக்கு இந்த கொஞ்சம் தண்ணி நான் வந்து ஈரப்பதம் இருந்தால் அது நல்லா வந்து பெருகி வரும். ஸோ அதுக்காக இதை நான் சேர்த்திக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நுண்ணுயிர்களால் செறிவூட்டப்பட்ட ஒரு அருமையான ஃபர்டிலைசர் வந்து நமக்கு கிடைச்சாச்சு. இதை வந்து நீங்கள் அப்படியே அரை பொழுது வந்து அப்படியே விட்டுட்டு அது கொஞ்சம் நேரம் கழித்து கூட நம்ம மண்ணில் சேர்த்திக்கலாம். இல்லை அப்படின்னாலுமே இதை எடுத்துகிட்டு போய் நம்ம மண்ணில் சேர்த்திக்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு 12 இன்ச்சு பாட் இருக்கக்கூடிய செடி வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதுக்கு வந்து சேர்த்தக்கூடிய அளவு தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். இதே நீங்கள் டைரெக்டாக மண்ணில் செடி வச்சுருக்கீங்க அப்படின்னா இப்போ நான் சொன்ன அமௌண்ட்டே டபுள் அமௌண்ட்டாக நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ இது வந்து நம்ம எப்படி தொட்டியில் சேர்த்தலாம் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். இப்போ இந்த செடிக்கு வந்து நம்ம இதை சேர்த்திடலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மண் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இப்போ நான் எடுத்து வச்சுருக்க இந்த ஃபர்டிலைசரை வந்து நம்ம அப்படியேவுமே வந்துட்டு செடியில் வந்து அந்த மண்ணில் கலந்து விட்டுறலாம். அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சமாக அந்த மேல் மண் இருக்கு இல்லைங்களா, இதை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம இதை வந்து சேர்த்திக்கலாம். வேர் பகுதி அஃபெக்ட் ஆகாத மாதிரி இந்த மண்ணை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த செடி வச்சுமே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதம் கிட்ட வந்து ஆயிருக்கும். ஸோ இதுக்கு வந்து இப்போ பூக்களுமே வந்து நிறைய இந்த செடி வந்து கொடுத்துச்சு, அழகழகான பூக்களாக வந்தது. ஸோ இப்போ இந்த சமயத்தில் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த உரத்தை வந்து நம்ம சேர்த்திடலாம். இது மேலே கொஞ்சம் வந்து மண் வந்து போட்டு அப்படியே கலந்து விட்டுடலாம். ஸோ செடி வச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் வந்துட்டு நம்ம தொட்டி மண்ணே வந்து மாற்றாமல் இந்த மாதிரி நம்ம செடிகளுக்கு வந்து பண்ணி கொடுக்கும் பொழுது செடியுடைய வளர்ச்சி வந்து பார்த்திங்க அப்படின்னாவே நல்லா அமேசிங்காகவே இருக்கும். பூக்களும் நல்லா எடுத்து வரும். ஸோ மண்ணுடைய வளமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ செடியில் ஆல்ரெடி நான் வந்து வாட்டரிங் வந்து பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் இப்போ மேல் மண் எடுத்தேன் இல்லைங்களா, அதை தான் இப்போ மேலே வந்து அப்படியே கொஞ்சம் தூவி விட்டுருக்கேன். கொஞ்சம் நாளைக்கு இந்த மாதிரி வந்து நம்ம தண்ணி கொடுக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சத்துக்கள் வந்து செடிகளுக்கு வந்து கிடைக்கும். செடியினுடைய வளர்ச்சியுமே முன்ன சொன்ன மாதிரி நல்லாவே இருக்கும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா குட்டியை லைக் கொடுங்க. யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. என்ன டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி கேளுங்க. உங்களுடைய ஐடியா ஏதாவது ஷேர் பண்ணணும்னு நினச்சாலும் தாராளமாக சொல்லலாம். இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய செடிகளில் என்ன மாதிரியான வளர்ச்சி வந்து ஏற்பட்டது அப்படின்றதையும் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. என்னுடைய மெயில் ஐடியை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்கேன். ஏதாவது டவுட்டோ இல்லை உங்களுடைய விஷயங்கள் ஏதாவது என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சாலும் தாராளமாக சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Thank you.